ஹாய், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஜோராக ஒரு ரெசிபியும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமு ஸ்கூல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வீட்டில் யாருமே இல்லைனா வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ இருக்கும் பாருங்க ஒரு ஆனந்தம். அப்பாடா இதுகளுக்கெல்லாம் எப்படா ஸ்கூலு ஆஃபீஸு ஸ்டார்ட் ஆகும், அதாவது போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். நான் எப்படி வச்சுட்டு போகிறேனோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க. பாப்பாங்களுக்கு ஸ்கூலு, தினேஷுக்கு ஆஃபீஸ் இல்லாமல் வீட்டில் இருந்தாருன்னா வீடே கலைபரம் தான். அதனால் இன்றைக்கி எனக்கு அப்படியே பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. வீடெல்லாம் வச்சபடி இருந்துச்சு. ஏன்னா அர்சா குட்டிக்கு இன்றைக்கி ஸ்கூல், 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி பாப்பா இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன், அம்மா ஜூஸ் மட்டும் எனக்கு போட்டு கொடுமா அப்படின்னா. நானும் இந்த வெயிலுக்கு ஏன் டீ குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு கொடுத்தேங்க. ஆப்பிள் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன். ஆக்சுவலி இந்த ஆப்பிள் ஜூஸ் போடும்போதெல்லாம் சின்ன குட்டி அப்படியே அவளுக்கு நான் எந்த டம்ளரில் கொடுக்குறேனோ அதே டம்ளர் தான் இவளுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சின்ன குட்டி அடம் பிடிப்பாங்க. அர்ஷா கண்ணாடி டம்ளர்லாம் கொடுத்தோன்னா பத்திரமா குடிச்சிட்டு வந்துடுவான். நம்மால் அப்படி கிடையாது. அங்கே குடிச்சிட்டு வைக்கும்போதே எனக்கு பயமாக இருக்கும். பாப்பா பாப்பா பாப்பான்ட்டு ஓடுவேன் நான். ஆக்சுவலி ஆனால் அவள் சொன்னது கேட்கவும் மாட்டாங்க. அதில் தான் குடிச்சே ஆகணுன்ட்டு வம்பு கட்டிட்டு நிற்பாள். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுது. சைதன்யம் அங்கே இருக்கிறனால அப்போ ஆஷாவுக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நானும் தினேஷும் சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தாங்க குடிக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலி இன்றைக்கி அர்ஷா ஸ்கூலில் ஒன்று நடந்திருக்கு. அர்ஷு இப்போ 6th போகிறா இல்லைங்களா, நான் தான் சொல்லிவிட்டேன். அர்ஷு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் டி. இந்த பீரியடில் தான் உங்கள் மிஸ்ஸுங்களுக்கெல்லாம் உன்னை பற்றி தெரியும். இதுதான் இந்த இயர் ஃபுல்லாக கொண்டுட்டு போகும்னே, அதனால் இந்த டைமில் நல்லா படி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அர்ஷா சொன்னேன், அம்மா அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் மட்டும் மார்க் எடுத்தால் போதும், செகண்ட் டேர்ம்லலாம் அவங்களே பாஸ் போட்டுருவாங்க அப்படி தானம்மா அப்படின்னா. உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியுமாடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வாயை மூடிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவள் ஜூஸ் குடிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் அவங்க அப்பா வேணி டீ குடிப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்னாரு. இரியா வரேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் டீயை போட்டு அவர் கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகும்போது அரிசி ஆரம்பிப்பாம்மா நைட்டு டிஃபன் என்னம்மா அப்படின்னு சொல்லுவாள். ஆக்சுவலி அரிசி ஊரில் ஒரு வாரம் இருந்தால் இல்லைங்களா எங்கள் அம்மா கூட போய், அந்த டைம்லலாம் எனக்கு அப்படியே வேலையே இல்லைங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, நைட்டுக்கு 2 பேர் இருந்தேனே, ஆளுக்கு 4 தோசை ஊற்றினா போதும் அப்படின்ட்டு அப்படியே இந்த சட்னி காலையில் வச்ச சட்னியை ஓட்டிடுறது. எங்கள் வீட்டில் அவர் கூட பேசாமல் சாப்பிட்ருவாருங்க. என்ன செஞ்ச வேணின்னு வாயை திறந்து கேட்கவே மாட்டார் மனுஷன். ஆனால் அந்த அர்ஷா இருக்காளே, காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மதியானம் லஞ்ச் என்னமா அப்படின்பா, அடியே இருடி நான் மூச்சு விட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்குவேன் நான். அப்புறம் அதனால அந்த டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிச்சனில் கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அவள் என்ன கேட்குறாளோ அதை செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் அப்படியே அந்த டைம் அப்படி ஓடுது. பிள்ளைங்க இருந்தாலும் அக்க போகிறதா, பிள்ளைங்க இல்லைனாலும் அக்க போகிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருடி உனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு தாங்க நான் போயிட்டேன். நைட்டுக்கு மாவு அரைச்சிட்டு வந்து அம்மா கொடுத்துருந்தாங்க கோதுமை மாவு. அதில் தான் சப்பாத்தி செய்ய போகிறேன். ஆக்சுவலி கடையில் வாங்குகிற கோதுமை மாவுக்கும் வீட்டில் அரைக்கிற கோதுமை மாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு நானே கண்டுபிடிச்சிருக்கேங்க. கடையில் அரைக்கிறது சாஃப்டாக இருக்கும், ஆனால் எனக்கு அது என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் செய்கிறது பாருங்கள், சப்பாத்தி பயங்கர சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்தோம்னா. அதனால் இப்போ மாவே கடையில் வாங்குறது இல்லாமல் வீட்டில் அந்த ஃபுல் கோதுமையாக வாங்கி அரைச்சிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. என்னோடய ஆப்ஷன். இன்றைக்கி ஒரு எம்டி சால்னா வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், பார்க்கலாமா? என்னென்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் ஒரு பொட்டுக்கடலை உடச்சிக்கடலை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் முந்திரி போட்டுக்கலாம், எங்கிட்ட முந்திரி இல்லை. அப்புறம் அந்த குட்டியாக இருக்குமே கசகசா, அதுவும் போடலாம், அதுவும் எங்கிட்ட இல்லை. அப்புறம் சோம்பு, இதை போட்டு சின்ன வெங்காயம், இதில் மஸ்ட்டு சின்ன வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருப்பேன். போட்டு நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஏன்னா குருமா தானே வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பழம், நான் ஒரு 4 பேர்த்துக்கு சால்னா வைக்கிறதுக்கு சொல்கிறேன். 2 தக்காளி பழம் கொஞ்சம் கனிஞ்ச பழமாக எடுத்து அதையும் ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி குறைன்னு இருந்தாலே போதும். அரைச்சி எடுத்து அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு அந்த குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். நீங்கள் எதுனாலும் உங்களோட ஆப்ஷன் தான். அதில் கொஞ்சம் சோம்பு தாளிக்கிறதுக்கு, அந்த 2 பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அந்த ஸ்டார் இருக்குது இல்லைங்களா அன்னாச்சி மொக்கு, அது அந்த பூவு இருந்தாலும் போட்டுக்கலாம். அந்த ஒயிட் கலரில் ஒரு பூ இருக்குமே, அந்த பூவும் போட்டுக்கலாம். என்கிட்ட அது இல்லை, அதனால நான் போடல. அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகா இல்லை, அது என்ன கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த வதக்கி ஒரு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இனி ஒரே ஒரு தக்காளி மட்டும்
2 தக்காளி அதில் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, இனி ஒரு 2 தக்காளி கொஞ்சம் சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஆக்சுவலி இஞ்சி பூண்டு வந்து இதுலேயும் போடலாம், நான் வந்து மறுபடியும் அதை அரைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா அந்த மிக்சர்ஸோடையே போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் அரைச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் அப்படியே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு மிக்ஸி அந்த இருக்குமே, அதில் ஒட்டிகிட்டு இருக்குமே, அதெல்லாம் கழுவி தண்ணியெலாம் ஊற்றிட்டு தேவையான உப்பு, காரம், மிளகாப்பொடி, நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சக்தி மசாலா போட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவோட மாம்ஸ் மேஜிக் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல பொடி, அந்த பொடி ஒரு ஸ்பூன் போட்டேன். போட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சும்மா கமன்னு ஒரு குருமா வந்து ரெடியாக இருக்குங்க. ஆக்சுவலி நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்தது. ஆக்சுவலி பரோட்டாக்கெலாம் சால்னா கொடுப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் வந்துருந்தது. நான் வந்து வீட்டில் கூட சொன்னேன், என்னோடய குருமா வந்து பரோட்டா சால்னா மாதிரி இருக்குது அப்படின்னு. சீரியஸாங்க பரோட்டா சால்னா மாதிரி தான் இருந்துச்சு. சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் எப்பயும் போல் சப்பாத்தி போட வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுட்டு இல்லைங்களா, பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் அந்த ஈர துணி போட்டு மாவை மூடி வச்சோம்னாலே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மாவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி இன்றைக்கி வெட்டியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லேயர் சப்பாத்தி தாங்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலி சமைக்கிறதுக்கு வந்து ஒரு மூடு வேணும். நல்லா பொறுமையாக சப்பாத்தி வந்து கருகி போகாமல் அந்த ஒரு மாதிரி கோல்டன் கலரில் எடுக்கிறதுக்குலாம் ஒரு பொறுமை வேணும், ஒரு மைண்ட் செட்டப்பும் வேணும். எனக்கு வந்து அன்றைக்கி மைண்ட் செட்டப் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் சப்பாத்தியை வந்து நான் கருக விடாமல் எடுத்தேங்க. அன்றைக்கி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பளபளான்னு எடுத்து ஹாட் பாக்கில் போட்டு மூடி வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஒரு 5 மணி நேரம்னாலும் நான் மத்தியானம் ஸ்கூலுக்குலாம் எடுத்துகிட்டு போவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். அப்புறம் குருமாவை தான் திறந்து பார்க்குற ஈகர் வந்துருச்சே நம்மளுக்கு. சரின்னு சொல்லிட்டு குருமாவை திறந்து பார்த்தா கமன்னு வாசம் அடிச்சுது. சீரியஸாக அம்மா என்னம்மா செய்கிறீங்க, சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அரிசா கேட்டாலுங்க. இல்லடி எம்டி சால்னா தாண்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எடுத்து பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் இறக்கி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான எம்டி சால்னா வந்து ரெடி. வச்சு இதோட ரைத்தா வந்து வச்சுருந்தேங்க. ஆக்சுவலி அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். ரைத்தா வச்சு அன்றைக்கி டின்னர் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு நல்லபடியாக ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்டி சால்னா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.